கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்று நாம் பார்க்கிற வேத வசனம் 2 கொரிந்தியர் 12:9. என் கிருபை உனக்கு போதும். ஆமென். கர்த்தருடைய கிருபையினால் கர்த்தர் நம்மை நிரப்புகிற தேவனா இருக்கிறாங்க. இந்த உலகத்துல நம்ம வாழ்றதுக்கு ஒன்னே ஒன்று இருந்தா போதும், கர்த்தருடைய கிருபை. கர்த்தருடைய கிருபை எல்லாவற்றையும் பார்த்து கொள்ளுங்க. அவருடைய கிருபை நம்மை தாங்கும், மீண்டும் சுமக்கும், தப்பு வைக்கும். எல்லா காரியங்களையும் கர்த்தருடைய கிருபையினால் கர்த்தர் நம்மை நிரப்பி நம்மை பாதுகாத்துக் கொள்ளிய தேவனா இருக்கிறாங்க. வேதத்துல பார்த்தோம்னா நோவாவை எடுத்துக்கிட்டோம்னா, நோவாவுக்கு கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது நம்ம பார்க்கிறோம். சுற்றி இருந்த எல்லா ஜனங்களும் மரித்து போனாங்க. ஆனா நோவாவும் அவருடைய குடும்பமும் மட்டும் தப்பு வைக்கப்பட்டது. ஏன்னா கர்த்தர்ட்ட வந்த கிருபைங்க. அதே மாதிரி தாவீதை எடுத்துக்கிட்டோம்னாலும், தாவீதோட வாழ்க்கையில தாவீது என்னதான் தப்பு செஞ்சாலும் கர்த்தர் அவரை மன்னித்து ஏற்றுக்கொண்டார். அதே போல தாவீதோட சந்ததியில ஏசப்பாவே வந்து பிறகு ஸ்லாக்கியம் தாவீது கிடைத்ததுங்க. ஏன்னா தாவீதுக்கு கிடைத்த கிருபையினால் கர்த்தர் அவரை நடத்தினார். இன்று நம்முடைய வாழ்க்கையிலையும் கர்த்தர் அவருடைய கிருபையினால் கர்த்தர் நம்மை பாதுகாத்து கொள்ளிய தேவனா இருக்கிறாங்க. காலையிலேயே அவருடைய கிருபை புதிதாக இருக்கிறது நம்ம பார்க்கிறோம்ல. நம்ம காலை தோறும் கர்த்தரை தேடும் போது, அதிகாலை எழுந்து கர்த்தரை நம்ம கூப்பிடும் போது, கர்த்தரை தேடும் போது கர்த்தர் நம்ம புதிய கிருபையினால் புதிய நன்மையினால் கர்த்தர் நிரப்புகிற தேவனா இருக்கிறாங்க. இந்த வசனத்துல அடுத்த பகுதி பார்த்தோம்னா, பலவீனத்திலே என் பலன் பூர்ணமாய் விளங்கும் கர்த்தர் சொல்லுகிறார். நம்ம எப்பப்பெல்லாம் சோர்ந்து போயிருக்கோமோ, எனக்கு உதவி செய்ய யாரும் இல்லை, நான் என்ன பண்றேன்னு தெரியல அப்படின்னு சொல்லி நம்ம எப்பப்பெல்லாம் பலவீனப்பட்ட நேரமா இருக்கோமோ, அப்ப கர்த்தர் நமக்கு சாதாரண பலன் தரலைங்க. அவருடைய பலத்தை பூர்ணமாய் கர்த்தர் நம்மை தந்து கர்த்தர் நம்மை பலப்படுத்துகிற தேவனா இருக்கிறார். தாங்குகிறார், ஏந்துகிறார், சுமக்கிறாருங்க. ஒவ்வொரு நாளும் நம்ம கர்த்தருடைய சமூகத்தில் நம்ம ஒப்பு கொடுக்கும் போது கர்த்தருடைய மேலான கிருபையும் பலத்தையும் கர்த்தர் நமக்கு தந்து கர்த்தர் நம்ம ஒவ்வொரு நாளும் நடக்கும்படி கர்த்தர் கிருபை செய்வாராக. இன்று நம்ம கர்த்தர்கிட்ட கேட்போம். தாவீதுக்கு நிச்சயமான கிருபை கர்த்தர் அவை எனக்கு தாங்கன்னு சொல்லி நம்ம கர்த்தர்கிட்ட கேட்கும் போது கர்த்தர் நிச்சயமா கர்த்தர் நமக்கு தர வல்லவராக இருக்கிறாங்க. நம்ம சொந்த பந்தம் நம்ம நினைச்சது யாருமே நம்ம கூட இல்லைனாலும் பரவாயில்ல, கர்த்தருடைய கிருபை இருந்தா போதும். நம்ம வாழ்க்கை சுயமா எல்லாவற்றையும் கர்த்தர் பார்த்துக் கொள்வார், திருப்தியாய் நடத்திடுவார், தேவையை சந்திப்பார், மீதம் எடுக்க வைப்பார், பிறகு கொடுக்க வைப்பார் என்ற வார்த்தையின் பிரகாரமாக கர்த்தர் கிருபை மட்டும் இருந்தா போதும். நம்ம வாழ்க்கையில் எல்லாவற்றையும் ஜெயம் கொள்ளும்படி கர்த்தர் கிருபை செய்வார். ஆமென்.